இன்னும் ஒரு அருமையான மாலை வேலையை, இன்னும் ஒரு அருமையான புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான மாலை வேலையிலே, இந்த அருமையான புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாவே தேவன் மகிமைப்படுவாராக. இந்த பரிசுத்த நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாளிலே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் எஜமான யெஷுவா மசியாவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை சபை கூடுதலை வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இன்று நாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை முதல் நாள் பரிசுத்த சபை கூடுதலாக ஆசரிக்கும்படி கூடியுள்ளோம். அல்லேலூயா. யாவே தேவனுடைய கிருபையால கூடியுள்ளோம். யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்கும்படி யாவே தேவன் கட்டளையிட்டதற்கான முழு காரணத்தையும் முழு அர்த்தத்தையும் நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ இந்த அருமையான புளிப்பில்லா பண்டிகையை காண செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. இந்த புளிப்பில்லா பண்டிகை வார்த்தைகளை பகிரும்படியாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பலன் அல்ல, என்னால் ஒன்றுமே கூடாது, எல்லாம் உம்மால் கூடும். என் தலை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என் சிந்தனை, சொற்கள், செயல்கள், பார்வைகள், நடத்தைகள் யாவையும் மாட்கொண்டு ஆளுகை செய்து என்னை நேரம் பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு கருவியாக எடுத்து முழுவதமாக முற்றிலுமாக பயன்படுத்துவீராக. என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாகட்டும். உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமான யெஷுவா மசியாவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். நன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு போகிற வழியின் 2வது கட்டத்தை தான் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் நாளிலே பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யாவே தேவன் ஏன் புளிப்பில்லா பண்டிகையை ஆசரிக்கும்படி கட்டளையிட்டார்? ஏனென்றால் இந்த நாளில் தான் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களின் 430 வருட அடிமைத்தனமான பாவத்திலிருந்து விடுபட்டு எகிப்தை விட்டு புளிப்பில்லாதவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக புறப்பட்டார்கள். பஸ்காவை குறித்தான முழு காரணத்தையும் முழு அர்த்தத்தையும் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் இல்லையா? எப்படி இஸ்ரவேலர்களின் அடிமைத்தனமான பாவத்தை போக்க ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதோ, அதே போல நம்முடைய பாவத்தை போக்க யெஷுவா மசியாவின் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. இதை விசுவாசிப்பதின் நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கான முதல் தகுதியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனோடு உறவு கொள்ள நம்முடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம யாவே தேவன்கிட்ட உறவு கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம், பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அது அவசியம். அப்பதான் நம்ம யாவே தேவனோடு உறவு கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் நாம் பாவமே செய்யாமல் இருப்போமா? இல்ல நாம் பிற்காலத்தில் செய்ய போகிற பாவத்தையும் சேர்த்து யாவே தேவன் மன்னித்து விட்டாரா?
யாரெல்லாம் இப்படி நம்புகிறார்களோ அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, நாம் எப்படி பாவம் செய்யாமல் முடிவு பரியந்தவரை நிலைத்திருப்பது? புளிப்பில்லா அப்ப பண்டிகை அதற்கு பதில் தருகிறது. இது யாவே தேவனுடைய அடுத்த கட்ட திட்டத்தை காட்டுவதாகும். தேவன் பஸ்காவை ஆசரிக்க கட்டளையிட்ட பிறகே இப்படியாக யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக கட்டளையிட்டார். வாசிக்கலாம். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கட்டளையிட்ட நாளில் யாவே தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியேற்றினார். வாசிக்கலாம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 33:3 வாசிக்கலாம். முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே, அதான் இன்னைக்கு தேவனுடைய காலண்டர் படி இன்னைக்கு தான் முதலாம் மாதம் 15ஆம் நாள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க, நேற்றைய தினம் பஸ்கா, மறுநாளிலே இன்னைக்கு ஒரு சுமார் 4000 வருடத்துக்கு முன்பாக எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இது எவ்வளவு பெரிய சம்பவம்! இஸ்ரவேலருக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! 430 வருடம் என்பது சாதாரண விஷயமா? சாதாரண பாடா? அந்த 430 வருடத்துக்கு பிறகு இன்றைய தினத்திலே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அன்று எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம். அல்லேலூயா. அடிமைத்தனம் என்பது ஒரு பாவம். இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையானது எகிப்து தேச பாவத்திலிருந்து யாவே தேவனுடைய பிள்ளையாக வெளியேறினதை சித்தரிக்கிறது. புளித்த மாவு என்பது பாவத்தின் அடையாளமாக ஆகும். யெஷுவா மசியா அவருடைய சீஷர்களை எச்சரிப்பதற்காக இப்படியாக மத்தேயு 16:6 கட்டளையிட்டார், சொன்னார். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 16:6. யெஷுவா மசியா அவரை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவரின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். பரிசேயர் சதுசேயர் போதும் யெஷுவா மசியாவை குற்றம் சாட்டிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு குற்றத்தை யெஷுவா மசியா மேல அவன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு 24/7 பார்த்துட்டே இருந்தாங்க. அதற்கு தான் யெஷுவா மசியா தம்முடைய சீஷர்களுக்கு அவளை குறித்து, அவளுடைய புனித மாவை குறித்து, பாவத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரித்தார். அல்லேலூயா. புனித மாவு உப்பும் தன்மை உடையது. பாவத்தின் மனப்பான்மையும் அது போலதான். சுய சிந்தை, சுயநலமான காரியங்களை செய்ய வைத்து பெருமை அடைய செய்கிறது. ஆகையால் தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு இப்படியாக சொல்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம் வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 5:6 மற்றும் 7 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாகும் என்று அறியீர்களா? மேன்மை பாராட்டுறது, இந்த பெருமை கொள்வது எல்லாம் பாவமான காரியம். அது ஒருத்தரை புளிப்பாகும். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புதித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். பழைய பாவத்தை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் பழைய பாவம் மன்னிக்கப்பட்டவுடன் தாங்கள் முடிவு பரியந்தம் வரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லிக் கொள்வார்கள், ஒன் சேவ் இஸ் ஆல்வேஸ் சேவ். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் அவங்க கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிக் கொள்வார்கள். முற்றிலும் தவறான நம்பிக்கை. ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் நாம் பின்மாற்றத்திலே சென்று ரட்சிக்கப்படுவதற்கான தகுதியை இழக்க நேரிடும். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 10:26-29. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 29 வரை வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. அது பழைய ஏற்பாட்டில் உடனே தண்டனை. ஏதாவது குற்றம் செய்தா உடனே ஆசிரியர்கள் கூட்டி சென்று உடனே தீர்ப்பு. இந்த கல் எது கொள்ளப்பட்டதோ உடனே. ஆனா இப்ப நம்ம கிருபை காலத்துல இருக்கிறோம். அதனால டைம் கொடுத்துருக்கிறார். யெஷுவா வருகை வரையில டைம் கொடுத்துருக்கிறார். நம்ம இதோட பெரிய பாக்கியம் இல்ல. அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை காலைக்கு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கடைசியில வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் ஆக்கினை, கொடிதான ஆக்கினை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. வாசிக்கலாம். என்னவென்றால் யெஷுவா மசியாவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அது ஃபியூச்சர் நடக்க போற விஷயம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயான்னு போட்டிருக்குது இல்லையே. ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் யெஷுவா மசியாவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். நினப்பு குழப்பதான் கேட்கும். ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவதற்கான
தகுதியை பெறுகிறாய். அதுக்கப்புறம் முடிவு பரியந்தம் வரை அந்த தகுதியை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இப்ப நம்ம படிச்சோம்ல, எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பணி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியும் இருக்கும். அல்லேலூயா. பின்மாற்றத்துல போயிடும். ரட்சிக்கப்படுவதற்கான தகுதியை முடிவு பரியந்தம் வரை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கான தகுதியை தான் முதல்ல பெறுறோம் வழிய ரட்சிக்கப்படவில்லை. சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்டு விசுவாசத்தை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆன தகுதியை பெறலாம். எப்ப பெறலாம்? அந்த ரட்சிக்கப்படுவதற்கான தகுதியை எப்ப பெறலாம்? சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்டு விசுவாசித்து. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:18. அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. எப்படி? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கான அந்த தகுதியை பெறுகிறான். ரட்சிப்பு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துருது. ஏன்னா இதெல்லாம் படிக்க ஆராய்ந்து பார்க்க அது உள்ளான அர்த்தம் தெரிய வருது. நானும் தான் அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். அது தவறான நம்பிக்கை. அது படிக்க தியானிக்க உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்றோம். அப்ப சமீபத்துல தான் நான் இதை உள்ளான அர்த்தத்தை நான் புரிந்து கொள்றேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ளுங்கடா அப்படின்னு சொன்னா அவனுக்கு பைத்தியக்காரன் ஏதோ சொல்றோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இன்னும் ரட்சிக்கப்படுவோம் நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை, ரட்சிக்கப்படுவோம் அப்படி அந்த நம்பிக்கை நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் முடிவு பரியந்தம் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வாசிக்கலாம் மத்திய 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை அடைவதற்கான தகுதியை நம்ம காத்துக்கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. அது முடிவு பரியந்தம் வரை. அப்பதான் ரட்சிக்கப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம், மறுபடியும் பிறப்போம், ஆவியிலே பிறப்போம். எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் எப்படி நிலை நிற்பது? ஒரு ஐஸ்வர்யவான் வாலிபன் யெஷுவா மெசியாவிடம் இப்படியாக கேட்டான். வாசிக்கலாம் மத்தேயு 19:16. அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி, யெஷுவா மெசியாவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஐஸ்வர்ய வாலிபன் யெஷுவா மெசியாவை கேட்டான். நித்திய ஜீவனுக்கு போனா நான் என்ன செய்யணும் கேட்டான்.
முதல்ல நல்ல போதகரே என்று சொன்னார். அதற்கு யெஷுவா மசியா, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த இந்த வசனத்தெல்லாம் நான் படிக்கும்போது நேற்றுலேயே அந்த பாதம் கழுவுறது, இந்த நல்லவன் சொல்லும் போது என்னையே நல்லவன் சொல்றது, இதா ஒருவரை தவிர வேற யாரும் நல்ல, அது அல்டிமேட்டா தாழ்மையை காட்டுகிறது. யெஷுவா மசியாவின் அல்டிமேட்டா அந்த மாதிரி யாராலையும் சாத்தியமே கிடையாது. அந்த அந்த தாழ்மையாக இருப்பதற்கு நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஜீவனில் பிரவேசிக்க, நித்திய ஜீவனில் பிரவேசிக்கணுமா, கற்பனை கைக்கொள். அல்லேலூயா. 18 வாசிக்கலாம். அவன் அவரை நோக்கி எவைகள் என்று கேட்டான். அதற்கு யெஷுவா மசியா, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். என்னத்தை சுட்டி காட்டிருக்கிறாரு? கற்பனைகளை சுட்டி காட்டிருக்கிறார். அந்த 10 கற்பனை கட்டளைகள்ல இந்த கட்டளைலாம் அந்த 2வது 6 கற்பனைகளை சுட்டி காட்டிருக்கிறார். அப்ப நித்திய ஜீவனுக்கு போனோம்னா கற்பனைகளை கை கொள்ளு அப்படின்னு சொல்லி அந்த கற்பனையை 10 கட்டளையில் இருக்கிற அந்த 2வது 6 கட்டளையும் சொல்லி காமிச்சிருக்காரு. அல்லேலூயா. இதைத்தான் யெஷுவா மசியா யோவான் 14:15 யோவான் 15:10 சொல்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? முடிவு பரியந்தம் யாவே தேவனுக்கு பயந்து அவருடைய ரட்சிப்பின் தகுதியை காத்துக் கொள்வது. எப்படி? கற்பனைகளை கை கொண்டால்தான் தேவனை அன்பு செய்ய முடியும். அதன் நிமித்தமாக நாம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க முடியும். அல்லேலூயா. ஆக யாவே தேவன் கற்பனைகளை கை கொள்வதனால் மாத்திரம் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். வேற வழி ஏதாவது வேதத்துக்கு சொல்லியிருக்கா? முடிவு பரியந்தம் நிலைக்கணும்னா கற்பனையை கை கொள்ள வேண்டும். அதுதான் யெஷுவா மசியா சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ கமாண்ட்ஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான கமாண்ட், கற்பனைகள், கற்பனை வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதை தவிர வேற ஏதாவது வழி சொல்லியிருக்கிறாரா யெஷுவா மசியா? சிம்பிளா கற்பனையை கடைபிடிக்கிறது அவசியம் இல்லை. அப்ப நீ நித்திய ஜீவனுக்கு போறதுக்கும் முடியாது. சிம்பிளா முதலில் ரட்சிக்கப்படுவதற்கான தகுதியை பெற வேண்டும். பிறகு யாவே தேவனின் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். முதலில் ரட்சிக்கப்படுவதற்கான தகுதியை பெற வேண்டும். அதை பெற்ற பிறகு முடிவு பெற வரை நிலை நிற்க யாவே தேவன் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இதுதான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் யாவே தேவன் கட்டளையிட்டிருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கிற மாதிரி நான் படிச்சதே இல்லை.
ஆகையால் நம்முடைய முழு வாழ்க்கையும் யாவே தேவனுக்கு கீழ்ப்படியாமையில் இருந்து ஒரு காலத்துல நம்ம யாவதனுடைய கற்பனையில் கீழ்ப்படியாமல் இருந்தோம். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு விடுகிற வழிமுறையை தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை சித்தரிக்கிறது. இதற்கு தான் அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 5:8 இப்படியாக கட்டளையிட்டார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:8. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. இது தெளிவாக புதிய உடன்படிக்கையில் உள்ள கட்டளை இல்லையா? 1 கொரிந்தியர் எங்க இருக்குது? புதிய உடன்படிக்கையில தான் இருக்குது. இந்த கட்டளை புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கொரிந்தியர்கள் யாரு? அவங்க புறஜாதி கிறிஸ்தவர்கள். ஆகையால் இது யூதர்களின் பண்டிகை என்று சொல்வதில் அர்த்தமில்லை. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா பண்டிகை இதெல்லாம் யூதர்களுக்கான கொடுக்கப்பட்ட பண்டிகை. அர்த்தமே இல்லை. ஏன்னா இதை கடைபிடியுங்கள் என்று புறஜாதி கிறிஸ்தவர்களான கொரிந்தியருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் மேசியாவின் சீசர்களாகிய நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்கும் போது நம்முடைய புளிப்பான பாவமான காரியங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், நடத்தைகள், வார்த்தைகள், நம்முடைய எல்லா கெட்ட நடக்கைகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியிலே பரிசுத்தத்திலே வளர இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை மிகவும் ஏற்றதாக உதவியாக இருக்கும். அல்லேலூயா. இதற்கு தான் இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். புளிப்பான காரியங்கள், என்னென்ன புளிப்பான காரியங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மனுஷன் கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது புளிப்பு தான். 10 ரூபா திருடினாலும் திருட்டு தான், லட்சம் திருடினாலும் திருட்டு தான் இல்லையா? பாவம் தான். பாவம் புளிப்பான காரியம் என்ன? பாவமான காரியம். அதுதான் நம்ம புளிப்பு இல்லாதவர்களாக ரட்சிப்பின் அடையாளத்தை அடைந்த பிறகு மாறிக்கொண்டே வரும். புளிப்பு இல்லாதவர்களாக மாறிக்கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. சரி, புளிப்பான காரியங்களை குறித்து பார்க்கலாம். கலாத்தியர் 5:19-21 வசனங்கள் வரையில் வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள் இருக்கும் இல்லையா? விரோதங்கள் இருக்கும், வைராக்கியங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கண்டிப்பா பொறாமை, கொலைகள், அது வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல ஏதாவது புளிப்பான காரியம் நம்மிடம் இருந்தால், பொறாமை இருக்கலாம், சண்டை இருக்கலாம், இதெல்லாம் நம்ம எந்த ஒரு கசப்புமே நம்ம வச்சுக்க கூடாது. நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால்
யெஷுவா மசியாவின் நேச்சர் சுபாவத்தை போலவே நாம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். சமீப காலமாக அப்படிதான் நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன். எல்லா கசப்பு என்னதான் ஏமாத்திருந்தாலும், யாராவது நஷ்டப்படுத்திருந்தாலும், துன்புறுத்திருந்தாலும் அதை மன்னிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதி, அவர்களை ரட்சியுங்கள் அப்படின்னு தான் ப்ரே பண்ணார். எந்த ஒரு கசப்பும் நம்ம இருதயத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கசப்பு இருந்தாலே அது ஒரு தடையா இருக்கும், ராஜ்யத்துக்கு செல்வதற்கு தடையா இருக்கும். கண்டிப்பா கசப்பை வச்சுக்கிட்டு அதே சந்திர ராஜ்யத்திலையும் போக முடியாது. அல்லேலூயா. அதனால நம்ம அந்த கசப்பெல்லாம் போக்கி ஆவியின் கனிகளை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஆவியின் கனிகள் யாவன? அடுத்து கலாத்தியர் 5:22-25. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆக நாம் ஆவின் கனிகளை அனுதினமும் பெருக பாடுபட்டு கொண்டே வர வேண்டும். ரட்சிப்பின் அடையாளத்தை பெற்ற பிறகு. அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கும்படி தேவனிடத்தில் இந்த 7 நாளும் ஜெபத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தில் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 7ஆம் எண் கும்புருத்தமும், பெர்ஃபெக்ஷன் ஆங்கிலத்துல, பரிபூர்ணமும், கம்ப்ளீஷன் ஆகும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 23:8 7 நாளும் யாவே தேவனுக்கு தகன பலியிட வேண்டும் என்று இருக்கிறது. அதற்கு இன்று அவசியமா? தகன பலி இடுவதற்கு இன்று அவசியமா? அவசியம் இல்லையே. ஏன் அவசியம் இல்லை? ஏனென்றால் வாசிக்கலாம், எபிரேயர் 9:12. அல்லேலூயா. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதனால இப்பெல்லாம் காளை, வெள்ளாட்டுக்கடா எல்லாம் பலியிடணும் அவசியமே இல்லை. அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யாவே தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். வாசிக்கலாம், எபிரேயர் 13:15. அல்லேலூயா. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த பலியின் சமாச்சாரத்தை, காரியங்களை நம்ம ஸ்தோத்திர பலி அப்படியே ஸ்தோத்திர பலியாக ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது எவ்வளவு இலகுவாக மாற்றி விட்டார்களா நமக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும் வெள்ளாட்டுக்கடா, காளை, இளங்காளை பலினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும், அது பழுதற்றதா இருக்கணும். யாவே தேவனுக்கு பலியிடும் போது எல்லா நேரத்திலையும் அது பழுதற்றதா இருக்கணும். அதை எந்த அந்த காது கூடமானது, கண்ணு கூடாதெல்லாம் பலியிடவே கூடாது. இதெல்லாம் முதலாவது தேடணும். அதுக்கப்புறம் அந்த பயந்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஆளை வச்சு அதை வெட்டணும். ஐயோ, அது எவ்வளவு காரியம், எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. ஒரு பாவத்தை போக்குறதுக்கு, தகன பலியிடுவதற்கு, பான பலியானாலும் எதுக்காக இருந்தாலும் பலியிடணும்.
இப்போ அத்தனைக்கும் நம்ம முழங்காலிட்டோ எப்படி நின்று கொண்டோ நம்ம ஸ்தோத்திர வழியே ஏறெடுக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு இலகுவாக மாற்றிவிட்டார். ஆனால் சில கற்பனைகளை அதோட பெஞ்ச் மார்க்க உயர்த்திட்டார். இருதயத்திலே நீ தப்பு கூட பண்ணக்கூடாது. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் யார்? யெஷுவா மெசியா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஆனா நியாயம் தீர்க்கிறவர் யாரு? இந்த கோர்ட்டுக்கு இதெல்லாம் நீ என்னதான் திருடனுக்கு தான் இங்க நிறைய சலுகைகள். ஆனா பாதிக்கப்பட்டவன் தான் தண்டிக்கப்படுவான். வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பாதிக்கப்பட்டு ஏமாந்து 20-30 வருஷம் தண்டிக்கப்படுவான். ஓட்டு கேஸ் பணம் சரி. ஆனா அந்த குற்றத்தை செய்தவன் அடே ஜாலியா இருக்கான். ஆனா அப்படி கிடையாது. எஜமான் யாவே தேவனிடம் நியாய தீர்ப்பு, சரியான நியாய தீர்ப்பு இருக்கும். அல்லேலூயா. அது அவர் இருதயத்துல நீ என்ன நினைச்சியோ அதற்கு தக்கதாக அவர் நியாயம் தீர்ப்பார். எனக்கு தெரியும் உன்னோட இருதயத்துல என்ன நினைச்சேன்ட்டு. நினைச்சியா மாட்டிக்க வேண்டியதுதான். நம்மளுடைய யாராவது இங்க நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதமா சொல்ல முடியுமா? சாத்தியமே கிடையாது. தெரியுமா? நம்மளுடைய மனசாட்சியை நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம மனசாட்சிக்கு தெரிய தவறு பண்ணிருக்கோம். ஆனா வாயில வெளியே சொல்லும் போது பொய்யா சொல்லுவோம். ஆனா நம்ம மனசாட்சிக்கு மனசாட்சியில தப்பு செய்திருக்கோம்னு நல்லாவே தெரியுமே. அதனால யாராலையும் அந்த மனசாட்சிய மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த மனசாட்சியை அந்த இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நம் எஜமானர் மட்டுமே தான். அல்லேலூயா. எது வரைக்கும் படிச்சோம்? ஓகே. எபிரேயர் 13:15. நம்ம ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. பலிகளுக்கு பதிலாக இந்த நாட்களில் நாம் நம்முடைய பாவங்களை முற்றிலும் விட்டுவிட நம்முடைய மனதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த புளிப்பில்லா பண்டிகை இதற்கு தான் ஏற்புடையதாக இருக்கிறது, ஏற்றதாக இருக்கிறது, உதவி செய்கிறது. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கும்படி அதிலே கவனம் செலுத்தி நம்மகிட்ட இந்த பாவம் இருக்கு, இதை நம்ம விட்டு ஒழிக்கணும். இது மாதிரி நம்ம அடுத்த முறை இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு இந்த 7 நாள் தியானித்து புளிப்பு இல்லாதவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தையும் சாத்தானின் தந்திரங்களையும் நாம் தொடர்ந்து மேற்கொள்ள யாவே தேவன் கட்டளையிட்ட இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை வருடா வருடம் நம்மை ஞாபகப்படுத்திக் கொண்டே வரும். இல்லையா? நேற்றைய தினத்துல பஸ்கா பண்டிகை ரத்தத்தை சிந்தி, யெஷுவா ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை போக்கினார். பாடுகள் பட்டு அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவத்தை எல்லாம், நம்மளுடைய தண்டனையை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்ம பாவம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறோம். அது வருடம் அந்த யாவே தேவன் கட்டளைப்படி நம்ம அந்த பண்டிகையை ஆசரிக்கும் போது அது நம்மள ஆவியில வளர்றதுக்கு, ஆவிக்குரிய காரியங்களை வளர்றதுக்கு அது ஏதுவா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும்ல. அல்லேலூயா. புளிப்பில்லா பண்டிகையின் உண்மையான அர்த்தம் இதுதான். அல்லேலூயா. யாவே தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே,
யாத்திராமம் 12:17 யாவே தேவனின் கட்டளையின் படியையும் திருப்பி மறுபடியும் படிக்கலாம். புளிப்பில்லா அப்பப்படியை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். அல்லேலூயா. எப்படி இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனமான பாவத்திலிருந்து விடுபட்டார்களோ அதே போல நாமும் 2024 வருடங்களுக்கு முன்பிலிருந்தே பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட அந்த அடையாளத்தை விசுவாசத்தினால் பெற முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:8 என் படியையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:8 ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. அதனால்தான் இந்த புளிப்பில்லா அப்பப்படியை கடைபிடிக்கும்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து நாம் பரிசுத்தத்திலே புளிப்பில்லாதவர்களாய் வளர்ந்து நிஜமான யெஷுவா ஹமஷியா வானமேகங்களிலே எக்கால சத்தத்தோடும் தூதர்களோடும் ஆரவாரத்தோடும் வரும்போது அவர்களுடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவே சீக்கிரம் வந்து உம்முடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதில் எங்களையும் குடும்பமாக சேர்த்து கொள்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மகிமையின் தேவன் அவர். அல்லேலூயா. அன்பின் தேவன். ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க போகிற ஆட்டுக்குட்டி அது அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சதை வாய் தொடர்ந்து பேசுமா? ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் பொழுது பேசுமா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது போல ஒரு ஆட்டுக்குட்டியை போல நமக்காக அவர் பேசாதவராக என்ன பண்ணாரு? தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய நேசம் பெரியது. அவருடைய பாசம் எப்பொழுதும் பிரிந்து போகாதது. அப்படிப்பட்ட நம் நேசரை நாம எந்த அளவுக்கு அவரை பற்றி சாட்சியோடு அவருக்காக நாம வாழ வேண்டும். ஆண்டவரிடத்துல இந்த வேலையில நம்மை ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, எங்களை உடைய ராஜ்யத்துல சேர்க்கும்படியாக, உம்மை நம்புகிறவர்களை உடைய ராஜ்யத்துல சேர்க்கும்படியாக ரத்தத்தினால் உம்முடைய ஒரே பேரான குமாரன் யெஷுவாவின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்தீரேன். அந்த மீட்பை நாங்க ஆண்டவரை வீணாக போகவிடக்கூடாது. அதை நாங்கள் அனுதினமும் உணர்ந்து உங்களுடைய ராஜ்யத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக வாழ ஒப்பாக கைதன வரமாக இருக்கிறது. யெஷுவா ஹமஷியாவை ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதவராக எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே.
கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். இந்த நாளை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். அதாவது ஒரிஜினலா இப்ப நேற்று தினம் ஆண்டவர் சிலுவையில அறியப்பட்டு பந்தி எடுத்துட்டு அவர் சிலுவையில் அறியப்பட்டு இன்று என்ன பண்ணப்படுறாரு? அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்ப அந்த சூழ்நிலையில அங்க சுற்றி இருந்த அவருடைய சீஷர்களுடைய மனநிலைமைகள் இப்படி இருந்திருக்கும். சிச்சோ, நம்முடைய ரபை, நம்முடைய டீச்சர், நம்முடைய ஆசிரியர் நம்ம கூட இல்லையே, நம்ம இதுவரையுமா வழி நடத்தினவர் நம்ம கூட இல்லையே என்கிறதான அந்த ஏக்கம் அவங்க இடத்துல இருந்திருக்கோம் இல்லையா? நம்ம அந்த காலகட்டத்திற்குள்ள நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது இப்ப எப்படி இருக்கும்? ஐயோ, நம்மோடு கூட அதிசயமானவர் இருந்தாரே, அற்புதமானவர் இருந்தாரே. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியாது. என்ன தெரியாது அவங்களுக்கு? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். நம்ம அவர்களுக்காக சாட்சியாக இந்த உலகம் எங்கும் இருப்போம் என்று சீஷர்களுக்கு தெரியாது. ஆனா இல்லையா? ஆனா நமக்கு தெரியும். அப்ப அந்த நிலைமையை காட்டிலும் இப்ப நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலையும் நம்பிக்கையை தந்திருக்கிறார் இல்லையா? ஆகவே நம்முடைய தேவன் நம்மை கரெக்டா பிடித்து எப்பொழுது வழி நடத்துகிறவர், அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற எத்தனை பெரிய இன்பம் அது, எத்தனை பெரிய சாக்கியம் அது இல்லையா? ஆகவே ஆண்டவருடைய ஆனவரை நம்ம துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை போற்றுவோம். ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் நேசரே, நன்றி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக
சுமந்தீரே என் பாவனாவையும் உடலிலே சுமந்தீரே உம் சுகத்தை என்னுடனே தந்தீரே உம் சுகத்தை என்னுடனே தந்தீரே பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே காயங்களால் நான் சுகமானேனே காயங்களால் நான் சுகமானேனே ஆட்டுக்குட்டியானவரே 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 எனக்காக பலியானீர் ஆட்டுக்குட்டியானவரே 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 என் பாவங்கள் சுமந்தீர் உமக்கே ஆராதனை உமக்கே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆத்துமாவே யாவே தேவனை ஸ்தோத்திரி, யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை புளிப்புள்ள அப்ப பண்டிகையின் வாழ்த்துக்கள். கா கா மாட்சோத் சமேக் ஹாப்பி அன்லெவன்